இவர் வந்து அவர் இது பண்ணால் என்ன ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு கதையா இது? தேசிய கட்சினா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருக்காங்க. அமித்ஷாவே மரியாதை கொடுத்து நடந்துக்கிறாரு. பியூஷ் கோயல் வராரு, மரியாதை கொடுத்து நடந்துக்கிறாரு. இவர் நம்ம வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி அந்த ஒரு இது ஆட்டிடியூட் இருக்கும். இந்த ஐபிஎஸ்லாம் பாஸ் பண்ணிட்டா ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த ஆட்டிடியூட் அரசியல்லாம் காமினா காணா போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆதரவாளர்கள் இந்த சமூக வலைதளத்தில் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அதோடு அவ்வளோதான். கழட்டி விட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. இவரோட சிறப்பான பேச்சாளர் பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் தமிழக அரசியலும் சரி, தமிழ் தேசியத்தையும் சரி, மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க. தனியாக இருக்கிறாங்க. இவருக்கு இந்த பிஜேபின்ற அடையாளம் இருக்கிறனால தான் இவர் இந்த இதெல்லாம் இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் இவர். அதனால் அண்ணாமலை ஒரு நல்ல பிரச்சாரகர். இதோ இன்னைக்கு கூட மும்மொழி கொள்கை சம்மந்தமாக சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அது நயினார் கூட பண்ண முடியல, பண்ண முடியாது. அப்போ அண்ணாமலையை அதை கொடுக்குறாரு. அப்போ அந்த இதை நீ கட்சிக்கு பயன்படுத்தணுமா வேணாவா? உன் கட்சிக்காவது பயன்படுத்தணுமா வேணாவா? உன் கட்சிக்கு சேர்ந்து என்னமோ உன் கட்சியிலேயே நான் என்னோட பெரிய ஆள் கிடையாதுன்னா பிஜேபி உங்களை நம்ப நீங்கள் பிறகுமா தான் பிஜேபியை உருவாச்சு. 82 தான் பிஜேபியை உருவாக்குறாங்க. அது மாதிரி ஜனசங்கம் இருந்தது. நீங்கள் வந்துட்டு எல்லாரோட பெரிய ஆளுன்னா